ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். நேற்று இந்தியன் மார்க்கெட்டில் டெக்னோ கிட்ட இருந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் டெக்னோ பேந்தோம் வி ஃபோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுடைய மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன எக்ஸாக்டான பிரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேற இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆக்சுவலி இருக்கு. டெக்னோ எப்பவுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டெக்னோவுடைய இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்கே எனக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு லுக் தான் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் கேமரா மாடல் ஒரு சர்க்குலர் ஷேப்பில் கொடுத்தாங்க, கேமராக்கான செக்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடு இந்த டிசைனும் ஆக்சுவலி என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் கிளியராக தெரியல. பட் அந்த டிசைன் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு லெதர் டைப்லையும் இருக்கு அண்ட் பிளாஸ்டிக் மாதிரியும் இருக்கு. பட் எக்ஸாக்டாக என்ன மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் டிசைன் லுக் வைஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே மாதிரி சாம்சங் கிட்ட இருந்தெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸை விட இவங்களுடைய இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் நல்ல ஒரு பெரிய சைஸ்க்கான ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் ஆக்சுவலி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் மற்றபடி பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற மாதிரியான ரெண்டு கலர் ஆப்ஷனோட ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் ஆயிருக்கு. அடுத்து மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது எப்பவுமே வெள்ள கவர் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கவர் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.42 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல LTPO டெக்னாலஜிக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே தான் இங்க கொடுத்துருக்காங்க இந்த கவர் டிஸ்பிளேவா. அண்ட் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் இந்த கவர் டிஸ்பிளேல ஆக்சுவலி இங்க கொடுத்துருக்காங்க. இது போக அந்த ஃபோல்டர் ரிலீஸ் பண்ணோம்னா உள்பக்கம் இருக்கக்கூடிய டிஸ்பிளே 7.85 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல இதுவுமே LTPO டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு AMOLED டிஸ்பிளே. பட் என்ன LTPO டெக்னாலஜி வெர்ஷன் என்ன அப்படின்றது ஆக்சுவலி சொல்ல மாட்டாங்க. LTPO அப்படின்றது மட்டும் தான் சொல்றாங்க. அண்ட் அதோட இதுல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த உள்பக்கம் இருக்கக்கூடிய இந்த மெயின் டிஸ்பிளேலயும் இருக்கதா சொல்றாங்க. அந்த வகையில டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் எக்ஸாக்ட்டா என்ன அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லல. AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் டிஸ்பிளே சைஸ் LTPO டெக்னாலஜி அப்படின்றத மட்டும் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி டிஸ்பிளேவை பத்தி மற்ற விஷயங்கள் எதுவும் நமக்கு கிளியரா இங்கே தெரியல. அடுத்து மொபைலுடைய பேட்டரி அப்படின்னு வந்தோம்னா இங்க 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. ஏன் இவ்வளோ கம்மியான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க தெரியல. ஏன்னா டெக்னோ கிட்ட இருந்து ஆல்ரெடி 180 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இருக்கு. இதுக்கு முன்னாடி டெக்னோ பேந்தோம் சீரிஸ்லேயே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 180 வாட்ஸ்க்கான சார்ஜரோட எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதுக்காக 45 வாட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே கொடுத்துருக்கலாம். அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே மீடியாடெக் கூடிய Dimensity 9000+ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசர் தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே எனக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு இவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய செக்மெண்ட்டுக்கு ரொம்ப கம்மியாக தான் தோணுது. ஏன்னா ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் அது ஒரு ஹையர் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக வரும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாமே டாப் ஃபீச்சராக கண்டிப்பாக அதில் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் Snapdragon ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம். 8 Gen 2 மாதிரின அந்த ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம். பட் இங்கே Dimensity 9000+ தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR5X லேட்டஸ்டான ரேம் டைப் கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் ஸ்டோரேஜ்னு வரும்போது UFS 3.1 தான் இருக்கு. UFS 4.0 அந்த லேட்டஸ்ட் ஸ்டோரேஜ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. அடுத்து மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மொத்தம் 5 கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதில் பின்பக்கம் கேமரான்னு பார்க்கும்போது 3 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா இருக்கு. பட் இந்த பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் அப்படின்றத தாண்டி இதில் என்ன சென்சார் இருக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே ஆக்சுவலி கொடுக்கல. 50 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. அது போக சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இது போக இன்னொரு 50 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ அப்படின்ற அந்த கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பின்பக்கம் இருக்கக்கூடிய கேமரா ஸ்டெப்பாக இருக்கு. இதை தாண்டி கேமராவை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. அப்படியே முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்க கவர் டிஸ்பிளேல ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா இருக்கு. அடுத்து உள்பக்கம் ஃபோல்டர் ரிலீஸ் பண்ணிட்டு உள்பக்கம் போனோம்னா இங்க ஒரு செல்ஃபி கேமரா இருக்கு. இதுல 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ஸ் இந்த கேமரா மெகா பிக்சலை தாண்டி மற்றபடி கேமராவை பத்தின இன்ஃபர்மேஷன் இல்ல. சோ அதனால எந்த அளவுக்கு கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரியல் டைம்ல இருக்க போகுது அப்படின்றது क्वेश्चन மார்க் தான். அதே மாதிரி இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்கக்கூடிய பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பேஸ் வேரியண்டா 12GB RAM 256GB கான இன்டர்னல் வேரியன்ட் அப்படின்ற வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேரியன்ட்டுக்கு அவங்க இப்போதைக்கு லான்ச்சிங் சேல் பிரைஸா இந்த கொஞ்ச நாளுக்கு மட்டும் 79,999 80,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிரைசிங்கை வச்சு தான் இது மோஸ்ட் அஃபோர்டபுள் ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் அப்படின்ற மாதிரி அவங்க டேகிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாம்சங் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90,000 ரூபா அப்படின்ற பிரைசிங்ல இருக்கு. பட் இது அதை விட ஒரு 10,000 ரூபாய் கம்மியான செக்மெண்ட்ல இருக்கிறதுனால இது அஃபோர்டபுள் ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரி டெக்னோ கிளைம் பண்றாங்க. பட் இந்த பிரைசிங் அப்படின்றது இப்போ கொஞ்ச நாளுக்கு மட்டும் தான் இருக்கும். அப்புறமா இதோட பிரைசிங்கை 90,000 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஆக்சுவல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 90,000 ரூபா தான். ஸோ 90,000 ரூபாய்க்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் சாம்சங் கிட்ட இருந்தெல்லாம் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன், சாம்சங் அப்படின்றது ஒரு நல்ல கம்பெனி, அவங்க கிட்ட இருந்தெல்லாம் ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும்போது டெக்னோ கிட்ட இருந்து இந்த ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறீங்களா? அதுலயும் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ்க்கு 90,000 ரூபாய் பிரைசிங் ஓகே நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் டெக்னோடைய இந்த புது ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க.